மெகா மகளிர் விருது 2015. அவர் நெக்ஸ்ட் அவார்ட், இவர் ஆட்டுவித்தால் ஆடாதவர் யாருமே கிடையாது என்று அடித்து சொல்லலாம். இவருக்கும் நடனத்திற்கும் உள்ள கெமிஸ்ட்ரியை இவரே கூட குறைத்து சொல்ல முடியாது. மானும் மயிலும் கூட இவரை பார்த்து ஆடினால் பெரும் பரிசுகள் பெறும். இவரை பற்றிய ஒரு ஆடியோ விஷுவல் உங்களுக்காக. எளிதில் யாரும் நுழைய முடியாத கனவு தொழிற்சாலையை தன் அசாத்திய திறமையால் ஆட்டுவித்துக் கொண்டிருப்பவர். 25 வருடங்களுக்கு மேலாக கலைத்துறையில் காலூன்றி நிற்பதற்கு வெறும் கலாரசனை மட்டும் போதாது, காலத்தை கைக்கொள்ளும் சூட்சமமும் வேண்டும் என்பதை உணர்ந்தவர். மிக எளிய குடும்பத்தில் 7 சகோதரிகளில் 6வது பெண்ணாய் கோபால் சரோஜினி தம்பதியின் மகளாய் கேரளாவில் பிறந்து சென்னையில் வளர்ந்தவர். 1982ஆம் ஆண்டில் இவரின் 12 வயதிலேயே நடனத்தின் மேல் இருந்த அதீத ஆர்வத்தால் நடன உதவி இயக்குனராய் பணியாற்ற ஆரம்பித்து படிப்படியாய் தன் பாதையை செழுமையாக்கியவர். இயக்குனர் இமயம் கே. பாலச்சந்தர் அவர்களால் 1989ஆம் ஆண்டு புது புது அர்த்தங்கள் திரைப்படம் மூலம் திரைத்துறையில் தன் முத்திரையை பதித்தவர். அழகன் திரைப்படத்தில் ஒரு பாடலுக்கு இவரால் வடிவமைக்கப்பட்ட தனித்துவமான நடன அமைப்பே திரைத்துறையினரின் தனி கவனத்தை இவர் பக்கம் திருப்பியது. இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த ரோஜா திரைப்படத்தில் கடின நடன அசைவுகள் இன்றி அழகாய் காட்சிப்படுத்தப்பட்ட ஒரு பாடல் இவருக்கு பெரும் பெயரை பெற்று தந்தது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடந்த கதையை உயிரோட்டமாய் சொன்ன நாடோடி தென்றல் திரைப்படத்தில் இவர் நடனம் அமைத்த பாடல் நம்மையும் அந்த காலத்தோடு பயணப்பட வைத்தது என்பதுதான் உண்மை. பாடலின் சூழல் படமாக்கப்படும் போது பார்வையாளர்களின் நெஞ்சில் ஆழமாய் பதிய வேண்டும், அழகாய் உள்வாங்கப்பட வேண்டும் என்பதை வெள்ளித்திரையிலும் மேடை நிகழ்ச்சிகளிலும் நிரூபித்துக் கொண்டிருப்பவர். சந்திரமுகி திரைப்படத்தில் இவர் நடனம் அமைத்து இன்று வரை எத்தனை முறை பார்த்தாலும் பரவசப்பட வைக்கும் பாடலுக்காக தமிழக அரசின் சிறந்த நடன கலைஞருக்கான விருதை பெற்றவர். பரதநாட்டியத்தின் அடிப்படை பாரம்பரியத்தை சிதைக்காமல் நவீன நடன உத்திகளோடு இவர் நடனம் அமைத்த பல பாடல்கள்தான் இன்றும் இவரை பெரும் பெயரோடு வைத்திருக்கிறது. பரதநாட்டிய கலைஞரின் வாழ்வை சொன்ன கொச்சு கொச்சு சந்தோஷங்கள் என்கிற மலையாள திரைப்படம் 2000ஆவது ஆண்டு சிறந்த நடன கலைஞருக்கான தேசிய விருதை இவருக்கு பெற்றுத்தந்து பெருமை சேர்த்தது. இவரால் தொடங்க பெற்ற நடன பள்ளியில்தான் இன்றைய முன்னணி கதாநாயகர்கள் கதாநாயகிகள் நடன பயிற்சி பெற்று திரையில் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதே இவர் திறமைக்கு மற்றும் ஒரு சான்று. 1996ஆம் ஆண்டு இந்தியாவில் நடந்த உலக அழகி போட்டி மேடையில் இவரால் வடிவமைக்கப்பட்ட நடன அமைப்புகளுக்கு கிடைத்த வரவேற்பே இன்று வரை பல உலக நாடுகளில் ஆயிரக்கணக்கான மேடைகளில் இடைவெளியே இல்லாமல் இவரை சுழன்று கொண்டு இருக்கச் செய்கிறது. தென்னிந்திய திரைப்படங்கள் மட்டுமல்லாமல் ஒரியா, பெங்காலி, ஹிந்தி, இத்தாலி, ஜப்பான், ஆஸ்திரேலியா மற்றும் ஆங்கிலம் என இவர் பணியாற்றிய படங்களின் வரிசை நீண்டு கொண்டே போவதற்கு இவரின் அசாத்திய திறமை மட்டுமல்ல, தன்னம்பிக்கையும் தான் காரணம். நடனத்தில் 20,000 பேருக்கு மேல் மாணவர்களை உருவாக்கியதோடு கிட்டத்தட்ட 10,000 பாடல்களுக்கு மேல் நடனம் அமைத்து சாதனையின் உச்சத்தில் இருப்பவர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் முதல் இன்றைய தனுஷ் வரை பல கதாநாயகர்களை ஆட்டுவித்த ஆடலரசி இவர். நடனத்தையே உயிர் மூச்சாய் கொண்டு நடனத்தில் புது புது உத்திகளை புகுத்தி பல இளம் நடன கலைஞர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதையே தன் கடமையாய் எண்ணி அயராது உழைத்துக் கொண்டிருப்பவர்தான் நாட்டிய தாரகை திருமதி கலா மாஸ்டர் அவர்கள்.
மெகா மகளிர் விருது 2015 சிறந்த நடன அமைப்பாளர் விருதை பெறுபவர் திருமதி கலா மாஸ்டர் அவர்கள். I also now call upon our chairman and managing director, Mr. K.V. Thangabalu and Mrs. Jayanti Thangabalu to the stage to present the award. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். ஆனால் இப்போ யோசித்து பார்த்தா நான் ஒன்றுமே சாதிக்கலை. 13 வயசு பொண்ணுலேருந்து இப்போ மேடம் இருக்கிறவங்கள வரைக்கும் நான் பார்க்கும்போதும் இன்னும் ஒன்றுமே இல்லை, இனிமேல் தான் பண்ணணும்னு எனக்கு இப்போ ஒரு ஆசை வந்துடுச்சு. இன்னும் நிறைய பண்ணணும். பெண்களுக்கு வந்து நம்ம பெண்கள்னு ஒதுங்கவே கூடாது, நிறைய இடம் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேடம் வந்து குக்காக காமிச்சாங்க. எங்கள் அப்பா ஒரு குக்கு தான், ஈரோட்டில் ஒரு சமையல்காரராக இருந்துட்டு 7 பொண்ணோட, ஆக்சுவலி இந்த அவார்டு வந்து எங்கள் அம்மாவுக்கு தான் போய் சேரும், என்னோட எங்கள் அம்மாவுக்கு போய் சேரும். நாங்கள் கஷ்டப்பட்ட மாதிரி உலகத்தில் யாராவது கஷ்டப்பட்டுருப்பாங்களா எனக்கு தெரியும். எல்லாருமே கஷ்டப்பட்டவங்க தான். இன்றைக்கி பார்க்கும்போது நான் பார்த்தா அப்படியே பிரமிச்சிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெயந்தி மேடம்க்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். நாங்கள் எவ்வளோ சினிமா ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகிறோம், டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறோம். ஆனால் இது ஒரு புதுமையான ஒரு உலகம் மாதிரி இருந்தது எனக்கு இங்கே வந்தது. அண்ட் கண்டிப்பாக இங்கே ஆடின கிளாசிக்கல், குச்சிப்புடி, பரதநாட்டியம் அண்ட் கதக் அண்ட் எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. என்னை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு 3 hours வந்து நான் வாழ்க்கையை மறந்துட்டேன். ஓ, இவ்வளோ ஒரு உலகம் இருக்கா. ஸோ நம்ம ஒன்றுமே பண்ணலை, நம்ம 0 தான் எப்படின்னு நினச்சிக்கணும். அதில் நான் 7 பொண்ணில் எங்கள் அம்மா அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஸோ என்னோடய வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று இருந்தது, என் அப்பா அம்மாவுக்கு ஒரு வீடு வாங்கி கார் ஓட்டி அவங்கள சென்னையில் வாழ வச்சுட்டு தான் எனக்கு கல்யாணம்னு. அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணேன். லேட்டாக தான் நான் என்னோடய வாழ்க்கையை தொடர்ந்தேன். அது மாதிரி எல்லாருமே வாழ்க்கையில் வந்து எல்லாம் கல்யாணம் குழந்தைன்னு ஒரு லைஃபே இருக்குது. பட் உலகத்தில் பிகினிங் ஜெயந்தி மேடம் சொன்ன மாதிரி உலகத்தில் வந்தால் என்ன சாதிக்கணும், கடவுள் ஏதோ எழுதி வச்சுருப்பார்ல, அதை நாம் தேடி போகணும். கடவுள் என்ன எழுதி வச்சுருக்கானோ அதை போய் தேடி சாதிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே வாழ்க்கையில் இன்னும் ஸ்டெப் எடுக்கலை. இவங்களெல்லாம் பார்க்கும்போது நான் இன்னும் ஸ்டெப் எடுக்கலை, இனிமேல் தான் ஸ்டெப் எடுக்கணும். என்னை பயமுறுத்திட்டாங்க. அதாவது மகளிர் தினத்தில் நீங்கள் பெஸ்ட் உமன் அவார்டுன்னு பயமாக இருக்குது. இனிமேல் நிறைய உழைப்பேன். அவங்களெல்லாம் பார்க்கும் போதும் இங்கே எத்தனையோ பேருக்கு வந்து உடலில் இது பண்ணியிருக்கீங்கன்னா சல்யூட் மேடம், சல்யூட். நான் அழுதுட்டேன், அங்கே உட்காந்துட்டு அழுதுட்டேன் நான். எத்தனை பேர் அம்மா அப்பாக்களை போய் விட்டுட்டு வந்துட்டு அவங்களாம் மனுஷங்களே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக அப்பா அம்மாவை நீங்கள் நான் வாழ வைத்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி எங்கள் அப்பா ஒரு அட்வைஸ் பண்ணுவார், நீ 4 பேரை வாழ விடு, நீ ஆட்டோமேட்டிக்காக வாழ்ந்துருவேன். அது மாதிரி நம்ம எப்பயுமே நினைக்கிறோம் அவங்கள நல்லா இருக்கணும், நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கவே நினைக்காதுங்க. என்னோடய அப்பா அம்மாவோட அட்வைஸ். அண்ட் அதே மாதிரி இது வந்து என்னோட குருநாதர் ரகு மாஸ்டர். நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா என்னோட குருநாதர் ரகு மாஸ்டருக்கும் என்னோட ஸ்வீட் மதருக்கு தான் போய் சேரும். ஏன்னா இன்றைக்கி மகளிர் தினம்காக ஐ மிஸ் யூ அம்மா, திஸ் இஸ் ஃபார் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உமன்ஸ் டே அப்படின்னு சொல்லும் போதும் நார்மலாக இல்லாமல் நீங்கள் தேடி பிடிச்சி இவங்களெல்லாம் நான் பார்த்ததுக்கு நான் போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும். உங்களெல்லாம் பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. அண்ட் பியூட்டிஃபுல் மெகா டிவிக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் யூ மேடம். உங்களை மாதிரி ஒரு 4 லேடிஸ் இருந்தால் கண்டிப்பாக சென்னையில் லேடிஸ் ஃபஸ்ட்டு நிற்பாங்க. கரெக்டு தானே? தேங்க்யூ ஸோ மச். மாஸ்டர் ஒரு நிமிஷம், நீங்கள் அப்பப்போ எல்லா நிகழ்ச்சியிலும் கெமிஸ்ட்ரின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. மற்ற சப்ஜெக்டையும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா பசங்க மனசில் ஆழமாக பதிஞ்சிடும், பசங்க நல்லா படிப்பாங்க நினைக்கிறேன். அதாவது நான் படிக்கலைங்க, நான் 0. நான் ஃப்ராங்காக சொல்கிறேன்னே, உட்கார வச்சு 2 இட்லியை கொடுப்பாங்க, உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பேன். கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறது இப்போ இங்கே உட்காந்து நான் எல்லாரையுமே அட்மையர் பண்ண பார்த்தீங்களா, அவங்களோட நான் போய் பக்கத்தில் போயிட்டேன். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி எத்தனையோ உடல்களை வந்து அடக்கம் பண்ணும்போது, ஓ நான் ஏன் பண்ணலை அப்படின்னு யோசித்தேன். அவங்க வந்து குடிகாரங்களுக்கு நீங்கள் வச்சிங்க மேடம், உங்களுக்கு பெரிய கோவில் நான் கட்டணும், பெரிய விஷயம். நான் எத்தனை பேரை பார்க்குறேன், ஐயோ எனக்கு அடிக்கணும் போல் கோவம் வரும்.
ஆனால் நீங்கள் தெய்வம் மேடம். ஏன்னா மெயின் எத்தனையோ குடும்பங்கள் அவங்க குடித்து சந்தோஷமாக இருக்காங்க, ஆனால் வீட்டில் இருக்கிற பெண்களும் குழந்தைங்களும் தான் கஷ்டம் இருக்குது. அந்த குழந்தைக்கு தான் அப்பா குடிச்சிட்டு வரான்னு சொல்லும்போதும் அதெல்லாம் பார்க்கும்போதும் ஒரு நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் அவங்க ஆண்கள் எல்லாருமே யோசிக்கணும், நாம் எதுக்கு இப்படி குடித்து பொண்டாட்டியும் குழந்தையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கோம்னு நினச்சா அவனும் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இந்த எதுவுமே, அதனால தான் கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறது. இப்போ இன்றைக்கி உங்களோட நான் உட்காந்து உங்களை அட்மையர் பண்ணலை, அதுதான் கெமிஸ்ட்ரி, வேறு ஒன்றுமே கிடையாது. அதாவது ஒன்று கற்றுக்கிட்டேனே படிப்பில், அது ஒன்று போதும்.